ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லினக்ஸோட பேசிக்ஸ் கமாண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லினக்ஸோட கமாண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து எல்எஸ். இந்த எல்எஸ் கமாண்ட் அப்படின்னா என்ன? லிஸ்ட் ஃபைல்ஸ். ஸோ லிஸ்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போது உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட் வந்துட்டு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் கமாண்ட் எல்எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு என்னென்ன டேரக்ட்ரிஸ் வந்து ஃபைல் டேரக்ட்ரிஸ் வந்து இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுப்போம். இப்போது டெஸ்க்டாப் இருக்குது, டவுன்லோட்ஸ் இருக்குது, பிக்சர்ஸ் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, பப்ளிக், இந்த மாதிரியான ஃபோல்டர்ஸு அண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட்டு பண்ணி காட்டுறது தான் இந்த லிஸ்ட் அப்படின்ற கமாண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம விண்டோஸில் வந்து பார்க்கும்போது எப்படின்னா, இப்போது இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபைல் இப்படி இந்த இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்டு, டவுன்லோட்ஸு, மியூசிக்கு, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும். நார்மலாக நம்ம டவுன்லோட்னா டவுன்லோடுக்குள்ளே போய் டபுள் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே வந்துட்டு எல்எஸ் கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஃபைல்ஸ் வந்து ஷோ ஆகும். என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து ஷோ ஆகும். அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து என்னன்னு பார்த்துடலாம். பிடபிள்யூடி, அதாவது பிரிண்டிங் ஒர்க்கிங் டைரக்டரி கமாண்ட். அதாவது வந்து பிரிண்டிங் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னா, இப்போது கரண்ட்டாக வந்து நம்ம என்ன டைரக்டரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது வந்து ஒரு நிமிஷம், இப்போ வந்துட்டு பிடபிள்யூடி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ரூட்டில் இருக்கேன். ஸோ பிடபிள்யூடி ரூட்டில் இருக்கேன். அதாவது இப்போது நான் வந்து ஒரு ஃபைலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா, சிடி டவுன்லோட்ஸ், நான் டவுன்லோட்ஸ்குள்ளே போகிறேன். இப்போது லிஸ்ட் ஃபைல் எல்எஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஷோ ஆகும். தென் பிடபிள்யூடி அப்படின்ற கமாண்டு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் டவுன்லோட்ஸில் இருக்கேன் பார்த்தீங்களா, அதோட பேத்து வந்து காட்டும். இப்போது நம்ம வந்துட்டு ரூட்டில் இருக்கோம், ரூட்டில் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஃபைலுக்குள்ளே நம்ம வந்து இருக்கோம். பிடபிள்யூடி அதாவது பிரிண்டிங் கரண்ட் ஒர்க் டைரக்டரி, கரண்ட்டாக இப்போ எந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கும், எந்த பாத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்றத காட்டுறது தான் பிடபிள்யூடி. அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். தென் சிடி கமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேஞ்ச் டைரக்டரி. இப்போ ஒரு ஃபைலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு ஃபைலுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா, இப்படி நம்ம டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலுக்குள்ளே போவோம். ஸோ சேம் அதே இது கமாண்ட் லைனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிடி அப்படிங்கிறது வந்துட்டு தென் எல்எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது சிடி. ஸோ சிடி கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேம், இப்போ நீங்கள் டவுன்லோட்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட நேம் கொடுக்கணும். அதாவது வந்துட்டு இப்போது டவுன்லோட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, டவுன்லோட்ஸ்னு கொடுக்குறேன். இந்த ஃபைலுக்குள்ளே நான் போகணும், சிடி சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே போனேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, இப்போது பிடபிள்யூடியை கொடுத்து பார்ப்போமே, பாருங்கள், ரூட்டு டவுன்லோட்ஸ்குள்ளே நான் இருக்கேன். இதுக்கு தான் அந்த சிடி கமாண்ட் வந்து யூஸ் ஆகும் கைஸ். அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து என்ன அப்படின்னா, எம்கேடிஐஆர். இந்த எம்கேடிஐஆர் அப்படிங்கிறது வந்துட்டு கமாண்ட் யூஸ்டு டு கிரியேட் டைரக்டரிஸ் இன் லினக்ஸ். அதாவது வந்துட்டு டைரக்டரி ஃபைல்ஸை வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்களேன், ஸோ எல்எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு எம்கேடிஐஆர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது ஏதாவது ஒரு ஃபோல்டர் நேம் வந்து நான் கொடுக்கணும். ஹேக்கர் அப்படின்ற ஃபோல்டர் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் இன்னொரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன், எம்கேடிஐஆர் அப்படின்னு கொடுத்துட்டு
FIL ஃபைல்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் லைனில் இப்படி தான் MKDIR அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா MKDIR கொடுத்துட்டு அந்த ஃபோல்டர் நேமை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோல்டர் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிரும். ஸோ சிம்பிள் கைஸ். அண்ட் த நெக்ஸ்ட்டு கமாண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா MV மூவ் ஆர் ரீநேம் ஃபைல்ஸ். அதாவது ஒரு ஃபைலை வந்து மூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃபைல் இருக்குப்பா, எனக்கு ஃபைல் 1.txt அப்படின்ற ஃபைல் இருக்குது. இதை வந்து நான் ஹேக்கர் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நான் வந்துட்டு ஃபைலை வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபோல்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ MV அப்படின்னு கொடுத்துட்டு /root எந்த ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும், FILE ஃபைல் 1.txt அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரோட பாத்தை கொடுக்கணும். நம்ம ஃபோல்டர் எந்த இதில் இருக்குது, நம்மளோட ஃபோல்டரு ரூட்டுன்ற பாத்தில் என்ன ஃபோல்டர் நேம், ஹேக்கர் அப்படின்ற ஃபோல்டர் நேம்குள்ளே மூவ் பண்ணணும். இப்போது கமாண்டு கொடுத்தாச்சு. தென் இப்போ பார்த்தா அந்த ஃபோல்டர் வந்து இல்லை, பார்த்தீங்களா? அந்த ஃபோல்டர் எங்கே போச்சு? ஸோ ஹேக்கர் அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ளே போயிடுச்சு. நம்ம போய் ஹேக்கர்ன்ற ஃபைலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹேக்கர் கொடுத்தோம் அப்படின்னா LS அப்படி கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து இங்கே வந்துடுச்சு. ஃபைலை வந்துட்டு மூவ் பண்ணுறது தான் இந்த கமாண்டோட ஒர்க்கு, MV அப்படிங்கிறது. அந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு CP, அதாவது சிமிலர் யூசேஜ் ஆஸ் மூவ் பட் ஃபார் காப்பிங் ஃபைலை வந்து காப்பி பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான் CP. இப்போது LS கொடுத்துட்டு இந்த ஃபைலை, இப்போ ஏதாவது ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணுறேன். கமாண்ட் வந்துட்டு CP, நல்லா வச்சுக்கோங்க, CP அண்ட் FILE file.txt இந்த கமாண்டை காப்பி பண்ணி மறுபடியும் நான் ஹேக்கர் அப்படின்ற இதுக்குள்ளேயே போடுறேன். /root /hacker அப்படின்னு போடுறேன். ஹேக்கர் அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலை வந்து நான் போடுறேன். இப்போது CD ஹேக்கர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ LS கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, அந்த ஃபைலு இங்கே காப்பி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபைலு அங்கேயே தான் இருக்குது, எதுக்குள்ளே, ஹேக்கருக்குள்ளே அந்த ஃபைலு வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போகிறது. அதோட கமாண்டு வந்து CP. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு கமாண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா RM delete files and directory. அதாவது RM வந்து எதுக்கு முக்கியமாக பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு ஃபைலை வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்துட்டு RM அப்படின்ற கமாண்ட் வந்து அந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடும். அதாவது ரிமூவ், RM அப்படிங்கிறது வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது. RM இப்போ எனக்கு வந்துட்டு file.txt எனக்கு வேணாம் அப்படின்னா அந்த file.txtயோட நேமை கொடுத்தா போதும். file.txt, இப்போது இங்கே file.txt இருக்கா, ஸோ அந்த ஃபைல் நேமை கொடுத்துட்டேன். தென் இப்போ வந்து நான் வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து LS கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து காணோம், நமக்கு வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஃபைலை வந்து டெலீட் பண்ணணும். ஃபைலை டெலீட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா RM அப்படின்ற கமாண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டச் கமாண்ட். ஸோ இந்த டச் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா,
ஒரு 4-5 ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த டச் கமாண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். TOUCH டச்சுன்னு நம்ம இங்கே கொடுத்துட்டு ஃபைல் நேம் வந்து இங்கே வந்து கொடுக்கணும். அதாவது TXT ஃபார்மேட்டில் TXTனா கொடுக்கலாம், ஜிப் ஃபார்மேட்டில் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், எந்த ஃபார்மேட்டில் வேணால் நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ ஒன் டச் கமாண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஃபைல் நேம் வந்து க்ரியேட் பண்ணுறேன், white.txt. அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை ஃபைல் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ white.txt அப்படின்னு கொடுத்துட்டோன்னா தென் black.txt அப்படின்னு கொடுக்கணும். அடுத்து இன்னொன்று வந்துட்டு green.txt அப்படின்னு கொடுக்கும். ஒரு 3 ஃபைல் வந்து நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், black.txt, green.txt, தென் white.txt, இந்த 3 ஃபைல் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இதுதான் டச் கமாண்டோட யூசேஜ். ஓகேங்களா? தென் வாங்க நெக்ஸ்ட்டு கமாண்டுக்கு வந்து போகலாம். LN create symbolic links. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, அதாவது வந்துட்டு இப்போது என்கிட்ட இந்த ஃபைல் இருக்குது அப்படின்னா ஒரு லிங்காக க்ரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணுறனோ சேம் அதே டீட்டெயில்ஸ் வந்து அதுலேயும் இருக்கும். இப்போது LN அப்படின்னு கொடுத்துட்டு -s அப்படின்னு கொடுத்து IP.txt அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துட்டு லிங்காக வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து நமக்கு வந்து கொடுக்கும். IP1 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது LS அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து லிங்க், அதாவது வந்து லிங்காக வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஃபோல்டர் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் CD கமாண்ட் கொடுத்து IP1ன்னு கொடுக்குறேன். போகாது, உள்ளே வந்து போகாது, பிகாஸ் இது வந்து லிங்காக இருக்குது. ஸோ இப்போது இந்த ஐபி அட்ரஸில் IP.txtயில் என்னென்னலாம் இருக்கோ சேம் அதே இது cat IP1 சேம் அதே தான் இருக்கும். பாருங்கள், அதே தான் இருக்கும். இப்போ புரியுதா? LN அப்படின்னு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, LN-s மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சேம் டாக்குமெண்ட் அதில் இருக்கிற என்ன இருக்கோ மேற்கொண்டு நீங்கள் அப்டேட் பண்ணாலும் சேம் அதுவே தானாக ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கிறோம் இந்த இதில். ஸோ இதில் நான் இப்போ பாருங்களேன், எல்எஸ் கொடுத்துட்டு இப்போது நேனோ அப்படின்னு கொடுத்துட்டு IP.txt அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஃபுல்லாக IP அட்ரஸ் தானே இருக்குது. ஸோ இதில் நான் வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு லெட்டர் ஃபைல்ஸ் BLACK blacks white சும்மா நார்மலாக ஏதோ ஒரு டைப்பு சும்மா 4-5 வேர்டு கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துருக்கேன். எதில் நான் எடிட் பண்ணியிருக்கேன்னா IP.txt. இப்போது சேம் நான் இதில் வந்துட்டு IP1 அப்படின்னு இந்த லிங்க்கில் பாருங்கள், cat IP1 நல்லா பாருங்கள், IP1 இதில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? நான் இங்கே க்ரியேட் பண்ணவே இல்லை, அதுவாக தானாக க்ரியேட் ஆகி ஒயிட் QWER. ஸோ அதுவாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிங்க்கில் இதுக்காக தான் இந்த LN அப்படின்ற கமாண்டு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து வாங்க பார்த்துடலாம். தென் கிளியர் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஸோ கிளியர் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதா, நம்ம டெர்மினல் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்காக.
ஸோ CLEAR. இப்போது இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ இது டைப் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு இடைஞ்சலாக இருக்குப்பா. அதாவது வந்துட்டு இவ்வளோ இது இருக்குது. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் வந்து பார்க்கணும். எனக்கு கிளியர் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். எல்லாமே கிளியர் ஆகிடுச்சா? ஸோ ஒன்றுமே இல்லை பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றுமே இல்லை. மேலே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இப்போது இதுவுமே எனக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ மறுபடியும் நான் கிளியர் கொடுக்குறேன் பாருங்கள், எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. மேலே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கமாண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட். ஸோ இந்த கேட் கமாண்ட் மோஸ்ட்டாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? டிஸ்பிளே ஃபைல் கண்டென்ட். அதாவது வந்துட்டு எல்லா ஃபைலோட கண்டென்ட்டையும் டிஸ்பிளே பண்ணுறது தான் இதோட வேலை, இதோட ஒர்க்கு. இங்கே பாருங்கள், IP.txt அப்படின்னு இருக்கா. இப்போ நான் கேட்னு கொடுத்துட்டு IP.txt அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த ஃபைலில் இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு வந்து ஷோ பண்ணி காட்டும். அதுதான் இந்த கேட்டோட கமாண்டு. ஸோ நான் இப்போ டைப் பண்ண எல்லாத்தையும் காட்டுது பார்த்தீங்களா. தென் கிளியர் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கோ. அதாவது வந்துட்டு நம்ம என்ன டெக்ஸ்ட் பண்ணுறோமோ அதை வந்து திருப்பி நமக்கு வந்து ரிப்பீட் பண்ணும். ஸோ வாங்க பார்க்கலாம். எக்கோ இப்போது KKK 111 222 333 444 இதை நான் வந்து எக்கோ பண்ணுறேன். அதாவது வந்துட்டு பாருங்கள், இதுதான் எக்கோ. பார்த்தீங்களா எப்படி திருப்பி ரிப்பீட் பண்ணுது. திரும்பி எக்கோ அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா திருப்பி நமக்கு எக்கோ பண்ணுது. நம்ம இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ சேம் அதே காட்டும். இதுதான் எக்கோ கமாண்டோட வேலை. அந்த நெக்ஸ்ட்டு என்ன கமாண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ CD:/. இந்த கமாண்ட் வந்துட்டு பேக் டு த டேரக்டரிஸ். அதாவது வந்துட்டு இப்போது ஒரு டேரக்டரிஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதை விட்டு திரும்பி வெளியில் வரணும். இப்போ பாருங்க, LS CD டவுன்லோட்ஸ் அப்படின்னு அந்த டேரக்டரிக்குள்ளே ஃபைலுக்குள்ளே போகிறேன், ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். தென் LS கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபோல்டருக்குள்ளே டவுன்லோடுன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து உள்ளே இருக்கோம். இந்த ஃபோல்டரை விட்டு திரும்பி எப்படி வெளியே வர்றது அப்படின்னா CD:// அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இந்த ஃபோல்டரை விட்டு வெளியே வந்துடும். பார்த்தீங்களா இங்கே பாருங்க, அந்த டவுன்லோட் ஃபோல்டரை விட்டு வெளியே வந்துடும். இப்போது :/ மறுபடியும் :/ கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கும் பின்னாடி போயிடுவோம். இப்போ PWD கொடுத்தோம் அப்படின்னா எங்கே இருக்கோன்னு அது காட்டும். மறுபடியும் C கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரூட்டுக்குள்ளே வந்துடும். மறுபடியும் நான் இதை கொடுக்குறேன். இப்போ LS கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த ரூட்டுக்கு நம்ம வெளியில் இருக்கோம். ரூட்டுக்கு வெளியில் என்னென்னலாம் இருக்குது, ஹோம் இருக்குது, ஸோ லிப் இருக்குது, மீடியா இருக்குது, அண்ட் தென் ரூட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த ஃபோல்டர்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் CD ரூட் அப்படின்னு கொடுத்து உள்ளே போய்க்கிறேன். ஸோ இதுக்காக தான் இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் கமாண்ட் வந்துட்டு என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமான கமாண்ட் வந்துட்டு மேன். இந்த மேன் கமாண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. இந்த லினக்ஸில் மெயினான ஒன்றுனா இந்த மேன் கமாண்ட் மட்டும்தான். கிளியர் பண்ணிவிட்டு MAN, இந்த மேன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ பாருங்கள், மேன் இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு டூலை பற்றியோ
இல்லை ஒரு கமாண்டை பற்றியோ தெரியல அப்படின்னா இந்த மேன் கமாண்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். மெயினாக அதை வந்து உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது அதுதான். ஸோ அதுவே எல்லா டீட்டெயிலையும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். இப்போது nmap அப்படின்ற டூல் வந்து உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தெரியலனா ஒரு தடவை நான் காட்டிடுறேன். ஸோ nmap அப்படிங்கிறது இது ஒரு டூலு, நெட்வொர்க்கை வந்து ஸ்கேன் பண்ணுற டூல். ஓகேவா? இப்போ வந்துட்டு மேன் nmap அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ nmapனா என்ன? nmap நெட்வொர்க் எக்ஸ்ப்ளோரேஷன் டூல் அண்டு செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் போர்ட் ஸ்கேனர், அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன். இது என்னெல்லாம் பண்ணும், இது என்னெல்லாம் எப்படிலாம் ஒர்க் ஆகும், தென் என்னென்னலாம் ஃபயர்வாலை வந்துட்டு கிராஷ் பண்ணுறது, எல்லா செக்யூரிட்டிஸ் எல்லா இதையும் பற்றி போட்டிருக்கோம். தென் அவுட்புட்டு, லிஸ்ட் ஆஃப் ஸ்கேன் டார்கெட், என்னென்ன டார்கெட்டை வச்சு ஸ்கேன் பண்ணுறது, தென் அதோட கமாண்டு, அதை எப்படி யூஸ் பண்ணுறது முதற்கொண்டு இதில் வந்து போட்டிருப்பாங்க கைஸ். மேன் அப்படின்ற கமாண்டை வந்துட்டு யூஸ் பண்ணி எந்த ஒரு டூலாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துரும். அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்ன கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு nmapோட கமாண்ட்ஸ் -sl. ஸோ இது எல்லாமே man ஹைட்ரா பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஹைட்ராங்கிறது ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்காண்டி, அதாவது வந்து லாகின் அட்டெம்ப்ட் வந்து பண்ணுறதுக்காக வந்துட்டு ஹைட்ரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு டூல் ஹைட்ரா, a very fast network log-on cracker அப்படின்னு வந்திருக்கா, which support many different service. இது வந்துட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படின்ற கமாண்ட் முதற்கொண்டு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் முதற்கொண்டு நமக்கு எல்லா டீட்டெயிலையும் வந்து எடுத்து கொடுக்குறது தான் அந்த மேனோட ஒர்க்கு. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கமாண்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு uname, லினக்ஸ் கமாண்ட் டு கெட் பேசிக் இன்ஃபர்மேஷன் த OS. அதாவது வந்து ஓஎஸோட இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா uname அப்படின்றது வந்து காட்டிடும். uname அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா லினக்ஸ் அப்படின்னு காட்டுது. பார்த்தீங்களா? என்ன ஓஎஸ் அப்படின்னு காட்டுறது தான் இதோட ஒர்க்கு. ஸோ uname அப்படின்னு போட்டோம் யாருன்னா நம்ம வந்து லினக்ஸ். அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். who am I, get the active user name. who am I அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ரூட் யூஸரா இல்லை காலி யூஸரா அப்படின்னு வந்துட்டு நமக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறதான் who am I. காலியை வந்துட்டு ஒரு சில பர்மிஷன் மட்டும்தான் இருக்கும். ரூட் அப்படின்றது வந்துட்டு தான் ரூட் யூஸர் வந்துட்டு தான் எல்லா பர்மிஷனும் வந்துட்டு அவர் தான் முக்கியமான ஒருத்தர். அதாவது வந்துட்டு ஹெட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி, ஹெட்டு அவர் தான் எல்லாத்துக்கும், எல்லா பர்மிஷனும் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். காலி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில பர்மிஷன் வந்துட்டு அதுக்கு வந்து இருக்காது. ஸோ சூடோ அப்படின்ற கமாண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம who am I அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரூட்டுன்னு காட்டுது. பார்த்தீங்களா? ரூட் இதுதான் who am I அப்படின்ற கமாண்டு. தென் நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் கமாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டார். இந்த டார் வந்துட்டு எதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது வந்துட்டு ஒரு டாரோட ஜிப் ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இது வந்து யூஸ் பண்ணுவோம். டார் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட டார் ஃபைலு சிடி டாக்குமெண்ட்ஸ் தென் கிளியர் கொடுத்துட்டு ஸோ டாக்குமெண்ட்ஸ்குள்ளே ngrok vstable tar ஃபைல் பார்த்தீங்களா, இது வந்துட்டு tgz அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு டார் ஃபைல் அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் இதை வந்துட்டு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த கமாண்டு, அதாவது நான் சொன்னேன் இல்லையா tar-xvf, இந்த கமாண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். tar-xvf
நம்ம என்ன பண்ண போகிறோம், ng raw v3 stable linux amd64 tar ஃபைல். இது வந்து tar ஃபைல் நம்ம வந்து அன்லாக் பண்ணாமல், அதாவது வந்து இது வந்து லாக்கில் இருக்குது, நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தென் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ngRock அப்படின்ற ஒரு ஃபைல், ஒரு இது வந்து இருக்குது, ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இப்போ ls கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. நமக்கு ngRock அப்படின்னு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஜிப் ஃபைலாக இருக்கிறத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்காக தான் இந்த tar-xvf அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் த நெக்ஸ்ட் கமாண்ட் கைஸ், ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஈஸி, சிம்பிள். ஸோ நம்ம என்னெல்லாம் கமாண்ட் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோமோ அது எல்லா கமாண்ட்டையும் வந்து நமக்கு வந்து காட்டும். இப்போ கிளியர் கொடுத்துட்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ என்னென்னலாம் நம்ம டைப் பண்ணியிருக்கோமோ இது வரைக்கும் அது எல்லாத்தையுமே காட்டும். பாருங்கள், நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட 1628 கமாண்ட்ஸ் வந்துட்டு டைப் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சிடி கிளியர், சிடி ஹேக்கர், சிபி. ஸோ இவ்வளோ கமாண்டை வந்து நம்மளாம் டைப் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்காக மட்டும்தான் அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்ற கமாண்ட் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். என்னெல்லாம் கமாண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வச்சுட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து போகலாம். நெக்ஸ்ட் கமாண்ட் head, return the specific number of line from the top. வாங்க பார்த்துடலாம். இப்போது ஹெட் ஒரு நிமிஷம் ls கொடுக்குறேன். இந்த ip.txt அப்படின்ட்டு இருக்கா. இப்போ நான் இதை cat அப்படின்ற கமாண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது, இவ்வளோ ஐபி அட்ரஸஸ் வந்து இருக்குது. 30, 31, 35, 36, 37, 38, 39, 75 அண்ட் தென் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. தென் HEAD ஹெட்டு கொடுத்து ip.txt அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, அதாவது வந்துட்டு என்னென்ன இருக்கோ அதை மட்டும்தான் இது வந்து காட்டும். சும்மா இது வந்துட்டு லைட்டாக உள்ளே வந்து என்ன இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குது உள்ளே அப்படின்ற விஷயத்தை மட்டும் காட்டும். பார்த்தீங்களா, உள்ளே இதுதான் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் உள்ளே இது டீட்டெயிலாக காட்டாது, சும்மா மேலோட்டமாக என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றத வந்து காட்டும். இப்போ நான் ஃபைனு, பிளாக், ஒயிட்டு இதெல்லாம் இல்லை பார்த்தீங்களா, மேலே இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் காட்டும். 30, 31, 33, 31, 33, 35, 36. ஸோ இந்த இது மட்டும்தான் ஹெட்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஹெட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஹெட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து என்ன அப்படின்னா தென் டெய்ல், சேம். ஸோ டெய்ல் வந்துட்டு இது வந்து ஹெட்டு, அதாவது வந்து டாப்பில் என்னென்ன இதெல்லாம் இருந்துச்சு, என்னென்ன கண்டென்ட்லாம் இருந்துச்சோ டெய்லுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாட்டமில் கீழே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காட்டும். இப்போது TAIL டெய்ல் ip.txt அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, அதாவது கீழே இருந்து பாட்டமில் இருந்து நமக்கு வந்து ஷோ பண்ணி காட்டும். கீழே என்னென்ன கண்டென்ட், லாஸ்ட்லேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் சென்டர் வரைக்கும் பாதி வரைக்கும் எடுத்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டில் என்ன கண்டென்ட் இருக்குது பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம இந்த டெய்ல் அப்படின்ற கமாண்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து நம்ம யூஸ் ஆகுது டெய்ல்ன்ற கமாண்டு. தென் நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தென் டிஃப் அப்படின்ற கமாண்ட் வந்து ரெண்டு ஃபைலுக்குமே என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து எடுத்துக்காட்டும். என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, இப்போ ஒரு ரெண்டு ஃபைல் வந்து சேமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டும் டிஃப் அப்படின்ற கமாண்ட். ஸோ வாங்க பார்க்கலாம். கிளியர் கொடுத்துக்கிறேன்.
டிஐஎஃப்எஃப் டிஃப் கொடுத்துட்டு இப்போ ஒரு சார் ஃபைல் வந்துட்டு இதே வச்சுக்கலாமே ip.txt இருக்கா, நேனோ ip123.txt அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 இதெல்லாம் டைப் பண்ணி Ctrl+S கொடுத்து Z கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. ip.txt ip123.txt. ஸோ இப்போ நம்ம என்ன கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா diff அப்படின்ற கமாண்டு diff diff ip.txt தென் ip123.txt. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து இது தெளிவாக வந்து எடுத்துக்காட்டும். பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது, ip.txtயில் இந்த ஐபி அட்ரஸ் எல்லா ஐபி அட்ரஸையும் எடுத்துக்காட்டுது. பார்த்தீங்களா, எல்லா ஐபி அட்ரஸையும் வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது. இது ஐபி அட்ரஸ்ஸு. அந்த ஃபோல்டரில் ip123.txtயில் ஹலோ, இது நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது ஹலோ. இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கான தான் டிஃபரன்ஸ் டிஐஎஃப்எஃப் டிஃப் அப்படின்ற கமாண்ட் வந்து யூஸ் ஆகும். அந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கமாண்ட் அப்படின்னா சிஎம்பி allow you to check if two files are identical. அதாவது வந்துட்டு பைட்ஸ் கணக்கில் நமக்கு வந்து காட்டும். ஸோ அங்கே பார்த்துடலாம். சிஎம்பி ip.txt ip123.txt byte 1 line 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டும். ஸோ இது கூட அவ்வளோவா தேவையில்லை கைஸ். இது வந்துட்டு அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இருக்கிறது பரவாயில்ல. தென் காம், இந்த காம் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து COOM காம் அப்படின்றது. தென் இந்த இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். COMM காம் ip.txt ip123.txt. எது காமனாக இருக்கோ அந்த லைனை மட்டும் எடுத்து காட்டும் பாருங்களேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், ஹலோ வெல்கம். ஸோ இது வந்து காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறத வந்துட்டு ரெண்டு ஃபைலுக்கும் காமனாக இருக்கிறத வந்துட்டு எடுத்துக்காட்டுது. சரிங்களா? அந்த நெக்ஸ்ட்டு கமாண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான கமாண்டு git git clone. இந்த git clone அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலி லினக்ஸோட டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை கிட்டப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணும்போது இந்த git clone அப்படின்ற கமாண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான கமாண்டு. இப்போ வாங்கினேன் சிம்பிளாக எடுத்து காட்டுறேன். ஸோ கிளியர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்னோடய ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஏதாவது ஒரு டூல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபிஷிங் டூல்ஸ் எதாவது வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபிஷிங் டூல்ஸ் கிட்டப், ஃபிஷிங் டூல்ஸ் கிட்டப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும். ஸோ ஃபிஷிங் டூல் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒய்ஃபை ஃபிஷர், இஜட் ஃபிஷர், நிறைய ஃபிஷர் இருக்குது. ஸோ எந்த ஃபிஷர் எடுக்கலாம்? ஸோ ஓகே, கோ ஃபிஷர் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த கோட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை க்ரியேட் பண்ண கோட் ஃபைல் வந்து நமக்கு வந்து காட்டும் கிட்டப்பில்.
ஜஸ்ட் மினிட்ஸ் இந்த காட்டேஜ் பார்த்தீங்களா. ஸோ என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கோடெல்லாம், இது எல்லாமே கோட்ஸ் உள்ள எல்லாமே அவங்களே கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடுன்னு இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா HTTPS GitHub அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு தென் உங்களோட டெர்மினலுக்கு வாங்க. இப்போது நான் சொன்ன கமாண்டை வந்து டைப் பண்ணுங்கள். git clone அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கமாண்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த காப்பி பண்ணல அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இங்கே வந்து டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்களா, க்ளோன் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கமாண்டு. இப்போ அந்த ஃபிஷ்ஷிங் டூல் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ எல்எஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா, கோஃபிஷ்ன்றது பார்த்தீங்களா. இப்போது நம்ம சிடி கோஃபிஷ் அப்படின்னு கொடுத்தோம், உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே டாக்குமெண்ட்ஸ். ஓகே கைஸ், இதுக்காக தான் நமக்கு வந்து இந்த ஃபைல் வந்து தேவைப்படுது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கில் அண்டு கில் ஆல். இது வந்துட்டு எப்படின்னா டோட்டலாக மொத்தமாக, அதாவது வந்துட்டு டெலீட் பண்ணிடும், எல்லாத்தையும் கில் பண்ணிடும். அதாவது வந்து இந்த ஃபைலே உங்களோட சிஸ்டமில் இருக்காது. இப்போது நம்ம ரிமூவ் அப்படின்னு கொடுத்தோம், RM அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது கூட அவங்க சொந்த ரீசைக்கிள் பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீசைக்கிள் பின்னில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். பட் இந்த கில் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்துட்டு டோட்டலாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி, அதாவது வந்து கில் பண்ணிடும், மொத்தமாக டெலீட் பண்ணிடும். இப்போ பாருங்களேன், ஸ்டாப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று ரன் ஆகிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அதை வந்து கில் பண்ணி விட்டுரும் டோட்டலாக வந்துட்டு. இப்போ ஜீனோம் டெர்மினல் அப்படின்னு இருக்கா, இந்த டெர்மினலில் இங்கே பாருங்கள், ஜீனோம் டெர்மினல் அப்படின்னு இருக்கா, இந்த ஐடியை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா பாருங்கள், காப்பி கில் பேஸ்ட் 6248 அப்படின்னு கொடுத்துருக்கேன். கில் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த அந்த டெர்மினலை வந்துட்டு அவ்வளோதான், வெளியே வந்துடும், நம்ம பண்ண எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இதுதான் கைஸ் மெயினாக வந்து கில்லு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு chmod அப்படின்னா கமாண்ட் டு சேஞ்ச் ஃபைல் பர்மிஷன். அதாவது வந்துட்டு நார்மல் ஃபைலை வந்துட்டு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக வந்து மாற்றுறது தான் chmod. இப்போ வந்துட்டு எல்எஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த IP.txt அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போது நான் இதை எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றுறேன். ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றுறேன். y.txt chmod +x இது வந்து ஆட் பண்ணிக்கணும், y.txt. ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக, அதாவது ரெடி ஃபைலாக வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, y.txt எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸோ இதை வந்து நம்ம வந்து தனியாக பார்ப்போம், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னால் என்ன, எப்படி பண்ணுறது, அதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து தனியாக பண்ணுவோம், சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கமாண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ifconfig. இந்த ifconfigங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமாண்டு. நெட்வொர்க்கை வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும், நம்மளோட ஐபி அட்ரஸ் என்ன, ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, நெட்வொர்க் கிடைக்குதா இல்லை வருதா இல்லையா அப்படின்றது கமாண்ட் வந்து ifconfig அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு ஈத்தர்நெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து காட்டுது. ஸோ ப்ராட்காஸ்ட் ரன்னிங் இன்டர்நெட்
ஸோ பார்த்துங்க, இதுதான் என்னோடய ஐபி அட்ரஸ் 192.168.1.39. இதோட என்னோடய சப்நெட் மாஸ்க்கு, ப்ராட்காஸ்ட் ஐடி, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னோடய லூப் பேக் அட்ரஸ். லூப் பேக் அதாவது வந்துட்டு லோக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக தான் இந்த IF config அப்படின்ற வந்துட்டு யூஸ் ஆகுது. அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஓகே, ட்ரேஸ் அவுட். இந்த ட்ரேஸ் அவுட் அப்படின்ற கமாண்ட் வந்துட்டு நமக்கு எங்கே பயன்படும் அப்படின்னா, இப்போது ஒரு பிங் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஃபைல் வந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து ட்ரேஸ் அவுட் வந்து பண்ணி பார்க்க முடியும். ட்ரேஸ் அவுட் 192.168.39. ஸோ இங்கே பார்த்தீங்களா, 1 காலி 39. ஸோ nmap கமாண்டில் வந்துட்டு ட்ரேஸ் அவுட் வந்து பண்ண முடியும். நமக்கு எந்தெந்த ரூட்லாம் போகும் இந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு அப்படின்ற ரூட்டை வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்துக்காட்டும். இதை நம்ம வந்து nmap டூலில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் wget direct download file the internet, அதாவது வந்துட்டு டேரெக்டாக ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிடும். இப்போது இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒய்ஃபை ஃபிஷரோட நான் கிட்டப்லேருந்து ஒய்ஃபை ஃபிஷரோட கோடை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே அந்த ஃபைலை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். பாருங்களேன், அவ்வளோதான், எடுத்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ எல்எஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒய்ஃபை ஃபிஷர் இன்கிட். இப்போ நம்ம இது பார்க்கலாமா, கேட் ஒய்ஃபை ஃபிஷர் கிட். இங்கே பாருங்கள், அதில் உள்ள கோடு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கு. நமக்கு என்னென்ன கோட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டெம்ப்ளேட்டு, என்ன கோட் பண்ணியிருக்காங்க, உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கு. இதுதான் wget get. ஸோ இந்த கமாண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூடோ அப்படின்ற கமாண்ட் வந்துட்டு நம்ம காலி அப்படின்றதில் வந்து தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது pwd, இப்போ நான் ரூட்டில் இருக்கேன், இப்போ நான் வந்துட்டு காலிக்கு போகிறேன். /ls கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஹோமுன்னு இருக்கு பார்த்தீங்களா, cdhom ஹோம் கொடுத்தோம்னா ls. ஸோ இங்கே பாருங்கள், காலி அப்படின்னு இருக்கா, cd காலி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ls கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் காலியோட யூசருக்குள்ளே இருக்கேன். நான் இப்போ இருக்கிறது வந்து காலியோட யூசர். இருங்க, உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். இப்போது லாக் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே காலி யூசர் தென் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போகிறேன். தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலி அப்படின்ற இதுக்குள்ளே இருக்கோம், யூசருக்குள்ளே இருக்கோம். பார்த்தீங்களா, காலின்னு காட்டுது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது ரூட் யூசர்னால் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி, அவருக்கு தான் எல்லா பர்மிஷனும் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், who am I அப்படின்ற கமாண்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, காலி அப்படின்னு இருக்கு. இந்த சூடோ அப்படின்ற கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இவருக்கு வந்து பெர்மிஷன் வந்து இருக்காது, ரூட் பெர்மிஷன் வந்து இருக்காது, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷன் வந்து இருக்காது. ஸோ அதனால் நம்ம சூடோ அப்படின்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து
அந்த பெர்மிஷன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். தென் CAL கால். ஸோ கால்னால் ஒன்றுமே இல்லைங்க, காலாண்டர். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு கால் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா நமக்கு வந்து ஜூலை 2024 நமக்கு என்ன டேட்டு என்ன இதுன்னு காலண்டர் வந்து காட்டிடும். அந்த நெக்ஸ்ட் கிளியர் கொடுத்துக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ். அதாவது வந்துட்டு வாட் இஸ் அப்படிங்கிற கமாண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எதுக்காக இந்த டூல் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்துட்டு நமக்கு வந்து சொல்லும் டீட்டெயிலாக. அதாவது டீட்டெயிலாக சொல்லாது, என்ன அப்படின்றத வந்து நம்ம சொல்லும். இப்போது என்மேப் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்மேப்னால் என்ன, நெட்வொர்க் எக்ஸ்ப்ளோரேஷன் டூல் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் தென் போர்ட் ஸ்கேனர். இது வந்து இதுக்காக பயன்படும். இப்படி இதுதான் இதோட ஒர்க்கு. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹைட்ரா கொடுத்து வைப்போம். ஹைட்ரா கொடுத்தோம் அப்படின்னா வெரி ஃபாஸ்ட் நெட்வொர்க் லாக் ஆன் கிராக்கர் விச் சப்போர்ட் மெனி டிஃப்ரெண்ட் சர்வீஸ். ஸோ அதாவது வந்துட்டு நெட்வொர்க்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு லாகிங் ஆகுமா இந்த ஹைட்ரா அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்றத காட்டிடுச்சு. ஸோ இதுதான் வாட் இஸ் அப்படிங்கிற கமாண்டு. தென் நெக்ஸ்ட்டு கமாண்ட் அப்படின்னா யூசர் ஆட். அதாவது வந்துட்டு ஒரு யூஸரை வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர் ஆட் அப்படின்ற கமாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். USRADD யூசர் ஆட். இப்போது உங்கள் நேம் இப்போது குமார் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்ற யூஸர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து குமார்ன்ற யூஸர் வந்து க்ரியேட் ஆகிருப்பார். இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு லாக் ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குமார்ன்ற யூஸர் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் யூஸர் வந்து ஆட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் கமாண்ட் வந்துட்டு APT. இந்த APT வந்துட்டு பேக்கேஜஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ் வந்து வேணும் அப்படின்னா அந்த APT அப்படின்ற கமாண்ட் வந்து கொடுத்தோம். APT அப்டேட் கொடுத்தோம்னா எல்லா பேக்கேஜஸ் அப்டேட் ஆகும். தென் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ் வேணும் அப்படின்னா APT இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பேக்கேஜ் நேமை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். பார்த்தீங்களா 552 பேக்கேஜஸ் அப்கிரேடட். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு IP அட்ரஸ். ஸோ இது ஒன்றுமே இல்லை காய்ஸ், ரொம்ப 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 ஈஸியான ஒன்று. IP அட்ரஸ் அப்படின்னா நம்மளோட IPv6 V4 என்ன IP அட்ரஸ்ஸு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நமக்கு வந்து காட்டும். பார்த்தீங்களா இது வந்து லூப் பேக் அட்ரஸ். இது வந்து நம்ம லோக்கல் மிஷினோட அட்ரஸ்ஸு IP அட்ரஸ்ஸு. தென் இது வந்துட்டு நம்ம ஈத்தர்நெட் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்க IP அட்ரஸ் ப்ளஸ் ஹோல் நெட்வொர்க்கும் போட்டிருக்கு. தென் இது வந்துட்டு டோட்டல் சப்நெட் மாஸ்க், அதாவது வந்துட்டு ப்ராட்காஸ்ட் இது ப்ராட்காஸ்ட் ஐடி. தென் இது வந்துட்டு IPv6 இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கோப் லிங்க் IPv6. தென் இதுதான் கைஸ் IP அட்ரஸ் அப்படின்ற கமாண்ட் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ தென் அவ்வளோதான் கைஸ், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மோஸ்ட் ஆஃப் த கமாண்ட் இந்த கமாண்டே உங்களுக்கு வந்து போதுமானது காலி லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிளான கமாண்ட் தான் கைஸ், ரொம்ப ஈஸி. அண்ட் தென் இதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து எல்லாமே வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் டெஃபினட்டாக இது இந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.